ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபி ஃபேன், அதாவது வந்து சின்ன டிவி ஃபேன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஏபி ஃபேன் ஆல் ப்ரொஃபஷனல் ஃபேன்னுவாங்க. இதை வந்து நம்ம ரீவைண்டிங் பண்ணுறது எப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோட்டரை வந்து அதோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து இந்த மாடல் மோட்டர் தான் இருக்கும், சின்ன சைஸில். இது ஏபி ஃபேன் மோட்டர்னுவாங்க. இதை நம்ம கழட்டினோம்னா கோர் வந்து இப்படி இருக்கும். காயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோரை வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னா காயில் வந்து எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும் கோர். இப்போ இதை தான் நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய காயிலில் காப்பர் கட்டியிருப்பாங்க. இவங்க காயில் கட்டியிருப்பாங்க. இது வந்து அலுமினியத்தில் தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து கம்மி ரேட்டில் தரணுன்றதுக்காக அவங்க வந்து அலுமினியத்தில் தான் காயில் கட்டியிருப்பாங்க. நம்ம இப்போ காப்பரில் கட்ட போகிறோம். ஏன்னா அவங்க கம்மி ரேட்டில் தரணுன்னா அலுமினியத்தில் கட்டி தான் தர முடியும். காப்பரில் கட்டினாக்கா கட்டுப்படி ஆகாதுன்றதுனால இதை வந்து கம்மி ரேட்டில் தரணுன்றதுக்காக கஸ்டமருக்காக அலுமினியத்தில் கட்டி கொடுத்துருவாங்க. இது கம்பெனிங்களே செய்கிற வேலை. சில கம்பெனிங்க காப்பர்லேயும் வருது, அது வந்து ரேட்டு கூட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 700-900 வரும். அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் கொடுக்கணுன்றதால அலுமினியத்தில் போட்டிருப்பாங்க. அடுத்து நீங்கள் காயில் கட்ட போகிறீங்கன்னா இந்த மோட்டரோட டேட்டாவை முதல்ல எழுதிக்கிங்க. என்ன மோட்டருன்றதையும் எழுதிக்கிட்டு பேரை எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் இது எத்தனை கார்டு இருக்குதுன்றதையும், இந்த இது பள்ளம், இதுதான் ஸ்லாட்டுன்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில், நம்ம வந்து பள்ளம்னு சொல்லுவோம் தமிழில். பார்த்திங்கன்னா இது எத்தனை பள்ளம் இருக்குதுன்றதையும் எழுதிங்க. அடுத்து வந்து இந்த காயில் வந்து எங்கேருந்து எங்கே உட்காருதுன்றதையும் கவனிச்சிங்க. இது வந்து மடிப்பு வைண்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மாலை வைண்டின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது லெங்க்த்தாக சுற்றிட்டு 3 மடிப்பாக மடித்து போடுவாங்க. பார்த்திங்கன்னா 1லேருந்து 8, 1லேருந்து 10ன்ற மாதிரியும் 1லேருந்து 12ன்ற மாதிரி ஒரு சுற்று உட்காரும். அதாவது ஒரே காயில் லெங்க்த்தாக சுற்றி 1லேருந்து 8 ஒரு மடிப்பும், 1லேருந்து 10 2வது மடிப்பும், 1லேருந்து 12ன்றத 3வது மடிப்பாக 3 மடிப்பாக மடித்து போட்டுருவாங்க, ரீவைண்டிங் பண்ணுவாங்க. இது வந்து 24 காடி. சில இதில் பார்த்திங்கன்னா 8 காடி கொடுத்துருப்பாங்க. 8 காடியில் கொடுத்துட்டு 2 காயில் அப்படியே ஒரு பக்கம் 900, இந்த ஒரு பக்கம் 900ன்ற மாதிரி உட்கார மாதிரி 900 சுற்று போட்டுருவாங்க. அந்த மாதிரி உட்காரும். ஸ்டார்டிங்லேயும் 900, ரன்னிங்லேயும் 900 உட்காரும். 2 காயில் உட்கார மாதிரி அப்படி பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா லெங்க்த்தாக காயில் சுற்றி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இதை தான் காயில் கட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த காடியெல்லாம் எழுதிக்கிட்டு, அடுத்து வந்து மோட்டரோட வாட்ஸ்லாம் எழுதிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ்லேருந்து 40 வாட்ஸ் வரைக்கும் வரும். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வாட்ஸ் வரைக்கும் வரும். 1 ஆம்பியர் கரண்ட் எடுக்கும். இதுக்கு இதோட விசிறியை பார்த்திங்கன்னா 225 mm போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டர் தான். இதை வந்து நம்ம ஒரு டேட்டாவை முதல்ல எழுதி வச்சுங்க. இதோட ஆர்பிஎன்னு பார்த்திங்கன்னா 2800. ஏன்னா இது வந்து ஹை ஸ்பீடு மோட்டர்ன்றதுனால 2800 சுற்றும். இது வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க காயில். இதுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 வரைக்கும் போடலாம். 2.5 அதாவது இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ரீவைண்டிங் பண்ண பார்க்கலாம். முதல்ல நம்ம கோரை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மின்லெக்ஸை போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம ரீவைண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு மின்லெக்ஸ் ரெடியாக வெட்டி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதனால் வந்து போடலாம். இப்போது அடுத்து நீங்கள் காயில் கட்ட போகிறீங்கன்னா இந்த வந்து கோரை வந்து இதோட அகலம் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்றத முதல்ல எடுத்துங்க. இது பார்த்திங்கன்னா குறுக்கால் ஃபுல் வட்டம் பார்த்தோன்னா 90 mm இருக்குது. அதோட உள்பக்கம் வட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு உள் போர் பார்த்திங்கன்னா ஒரு 48 mm கிட்ட இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் பார்க்கணும். அதாவது வந்து எவ்வளோ மொத்தம் இருக்குன்றத இந்த போரோட மொத்தத்தை பார்க்கணும். அதாவது வந்து இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 15 mmலேருந்து 16 வரைக்கும் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 17 mm கிட்ட இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த போரோட அளவையும் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம டேட்டா எழுதும்போது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து மாலை வேண்டின்னு சொல்லுவாங்க. லெங்க்த்தாக சுற்றுவாங்க. லெங்க்த்தில் ரொம்ப லாங்கில், அதாவது வந்து ஒரு 18 இன்ச்சுக்கு மேலே சுற்ற வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சுற்று பார்த்திங்கன்னா 300 சுற்று வரும். அதாவது வந்து அலுமினியத்தில் பார்த்திங்கன்னா 34, காப்பரில் போட்டிங்கன்னா ஒரு 35 போட்டால் கூட போதுமானது. காப்பரில் தான் நான் போட போகிறேன். அவங்க வந்து அலுமினியத்தில் போட்டிருந்தாங்க. 300 சுற்றி இருந்து பிரித்து எடுத்துட்டோம். அது ஒரு சிலரில் 310 கூட போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து 300 சுற்றி காப்பர்ன்றதால 300 போட்டுக்கலாம். 35 சைஸை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 34 அவங்க அலுமினியம் போட்டதுனால 34, நம்ம காப்பர் போடுறதுனால ஒரு சைஸை குறைச்சியே போட்டுக்கலாம் நம்ம.
35 போட்டுக்க போகிறோம். 35ல் ரன்னிங்க்கும் 300 சுற்று தான், ஸ்டார்டிங்க்கும் 300 சுற்று தான் போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து குறைச்சி கூட போட்டுக்கலாம், ஒரு 10 சுற்று குறைச்சி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் 300க்கு 300 போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு காப்பர் வந்து 35 எடுத்துக்கிட்டு 300 சுற்று சுற்ற போகிறோம். இதோட லென்த்து சைஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், இதை அளந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அந்த கோரை எடுத்துகிட்டு இப்போ இது வந்து ஒரு 15 mm உள்ள கோரை எடுத்துக்கிட்டேன். கோரை வந்து அது சரியில்லைன்றதுனால மாற்றிக்கிட்டேன். இப்போ இது வந்து 15 mm இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து மில்லக்ஸை போட்டுடலாம். நான் வந்து மில்லக்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் கட் பண்ணி. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் வந்து மில்லக்ஸை போடும்போது இந்த மாதிரி வந்து காலரை மடிச்சுட்டு இதை ஒரு தீத்துருங்க. ஆக்சல் பிளேடு வந்து இந்த மாதிரி கத்தி டைப்பில் செட் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு தீத்து சும்மா கீழே வச்சு ஒரு தீத்துனீங்கன்னா மட்டமாக வந்துடும். இது மாதிரி போடுங்க. அதாவது கையால் மடிச்சுட்டு அப்படியே போட்டால் கூட அது கொஞ்சம் கரட முரடாக உள்ளே போகாது. அல்லது அந்த காலர் மடிக்காமல் சிலர் போடுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா ப்ளைன் ஷீட் எடுத்து காலர் மடிக்காமலே இந்த மாதிரி இப்போ இது மாதிரி போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டாச்சுன்னா இது என்ன ஆகுன்னா நம்ம முன்ன பின்ன நகரும். புதுசாக கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து காலரை மடித்து போடுங்க. காலர் மடித்து போடுறது தான் நல்லது. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து என்ன ஆகுன்னா காயில் கட்ட பிறகு இது முன்னும் பின்னும் நகர்ந்து சிலது கோரில் வந்து தொட்டுக்கும். அந்த காப்பர் வந்து கோரில் தொட்டுக்கும். அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டின காயிலும் வேஸ்டேஜ் ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து காலரை மடிச்சிங்க 2 சைடும். கோரை விட எக்ஸ்ட்ரா வச்சு 2 பக்கம் அந்த பக்கமும் ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. அதை மடிச்சிங்கன்னா காலருக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி வச்சுட்டு போட்டிங்கன்னா அதாவது வந்து எந்த பக்கமும் நகராது, லாக் ஆகி நிற்கும் உள்ள. நம்ம காயில் வந்து காப்பர் வந்து கட்டினாக்க வெளியில் தள்ளிட்டு வராமல் இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் கட்டின காயிலும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரி காலர் பண்ணி போட்டுங்க. எந்த பக்கம் தள்ளினாலும் போகாது, அப்படியே லாக் ஆகி நிற்கும். இந்த மாதிரி பண்ணிக்கங்க எப்போவுமே. இப்போ நான் வந்து மில்லக்ஸை பூராத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மில்லக்ஸ் பார்த்திங்கன்னா 7 mm கூட போட்டிருக்கேன். நீங்கள் 5 mm கூட போட்டுக்கலாம், இதுக்கு வந்து தாங்கும். நம்ம இப்போ இது 7 mm போட்டிருக்கேன். எல்லா மில்லக்ஸையும் போட்டாச்சு. இனிமேல் நம்ம காயிலுக்கு அளவு எடுத்துகிட்டு காயில் சுற்ற வேண்டியது. நான் வந்து இப்போ ஒரு காயில் மட்டும் சுற்றிருக்கேன். அதாவது வந்து ரன்னிங் இது வந்து மாலை வைண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லாங்காக நீட்டாக சுற்றிக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 69 சென்டிமீட்டர் நீளம் லென்த்து வச்சுக்கிறது. அதே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 65 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இப்போ அலுமினியமாக இருந்தாக்கா 34 போட்டுக்கலாம். அதுவே காப்பராக இருந்தால் 35 போட்டுக்கலாம். இப்போ இதை நான் வந்து 35 போட்டு காப்பரில் சுற்றிருக்கிறேன். ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 300 சுற்றும், ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 290 சுத்தமாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கோருக்குள்ளே இறக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எப்படி உட்கார வைக்கணும்னா, இது வந்து 2 போல் மோட்ரு. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2ம் ரன்னிங்கில் 2மாக உட்காரும். இந்த ஒரே காயில் லென்த்தான காயில் 3 மடிப்பாக போட வேண்டி வரும். மடிப்பு வைண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 1லேருந்து 8 ஒரு சுற்றும், 1லேருந்து 10 ஒரு சுற்றும், 1லேருந்து 12 ஒரு சுத்தமாக 3 மடிப்பாக மடிக்க வேண்டியிருக்கும். இந்த லென்த்தான காயில் 3 மடிப்பாக மடித்து போட வேண்டியிருக்கும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். கனெக்ஷன் சைடை வந்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். அதனால் காயில் அந்த பக்கத்துலேருந்து உள்ளே அனுப்புகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இடைவெளியில் 6 கேப்பை விட்டுட வேண்டி வரும். 6 காடியை, அதாவது வந்து 6 காடியை விட்டுட்டு 8வது காடியில் உட்கார வைக்கணும். இப்போ இது மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுச்சுன்னா 6 இடைவெளியை விட்டுட்டு அடுத்தது 8வது காடியில் உட்கார வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி உட்கார வச்சுங்க. 6 காடியை இடையில விட்டுருங்க. இடைவெளியில் பார்த்திங்கன்னா 6 காடி இருக்கும். இது 1லேருந்து 8வது இடத்துல உட்காந்துருக்கும் பாருங்கள். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே மில்லக்ஸ் ஏற்றுருவோம். 7 mm தான். அப்படியே மேலே கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்தது 8வது காடிக்கும் ஒரு மில்லக்ஸை போட்டுருவோம். 7 mm தான். இப்போ இதை கவர் பண்ண பிறகு இதையே என்ன பண்ணணும்னா மடித்து திரும்ப 1லேருந்து 10ன்றதை காயில் போட வேண்டியிருக்கும். அடுத்தது 12 போட வேண்டியிருக்கும். காயில் உள்ளே இறக்கும் போதே சுற்ற ஆரம்பித்த முனையை வந்து ரைட் சைடில் வர மாதிரியும்
முடிக்கிற முனையை லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுங்க. அந்த சைடில் பின்பக்கத்தில் வச்சுருக்கேன் கனெக்ஷனை. நம்ம இந்த பக்கம் முன்பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரணும். அந்த கனெக்ஷன் ஆரம்பித்தது சுற்ற ஆரம்பித்தது ரைட் சைட்லேயும் முடிச்சதும் லெஃப்ட் சைட்லையும் கொண்டு வந்துருங்க. அது மாதிரி தான் அந்தாண்ட வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 1லேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வரணும். 1லேருந்து 10ன்ற இடத்துக்கு மடிக்க வேண்டியிருக்கும். ஒரு மடிப்பு இதை முதல்ல மடிச்சிக்கங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 10வது காடிக்கு உட்கார வைக்கணும். இதில் ஒரு மின்லாக்ஸை போட்டுங்க. இப்போ அடுத்தது அந்த சைடில் அது பக்கத்துலேயே உட்கார வைங்க. அதுதான் 10வது காடி. இப்போ 1லேருந்து 10, அடுத்தது 1லேருந்து 12 உட்கார வச்சுங்க. இப்போ இதில் ஒரு மின்லாக்ஸை போட்டுங்க. இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து யூடியூப்பில் வடிவமாக அப்படியே கரெக்டாக வச்சுக்கிங்க. அப்போ தான் நமக்கு அடுத்த லேயராக உட்காரும். கரெக்டாக உட்கார வச்சுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் மடிச்சிருங்க. இப்போ இதை இன்னொரு மடிப்பு அப்படியே 3வது மடிப்பு மடித்து இப்போ 1லேருந்து 12ன்றதை உட்கார வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 1லேருந்து 12வது காடியில். இப்போ இது 3வது மடிப்பு. இப்போ இதில் ஒரு மின்லாக்ஸை போட்டுங்க. அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி இறக்கிடுங்க. லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க. ஒரே டைமில் அழுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் வந்து கோரில் இடிக்காமல் கரெக்டாக உள்ளே இறங்கும். இப்போ 3 இறக்கியாச்சு. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே யூ டைப்பில் காயில் இடிக்காத அளவுக்கு சமமாக 2 பக்கமும் பண்ணிக்கங்க. 2 பக்கத்தையும் கறந்து கட்டி சரியான அளவில் வச்சுக்கிங்க. இப்படி யூ டைப்பில் வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தது ஸ்டார்டிங் இது மேலே உட்காரணும். இப்போ இதேமாரி அந்த சைடும் வந்து பேக் சைட்லேயும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த சைடில் இப்போ இது மாதிரி யூ டைப்பில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக அடுத்த காயில் உட்காரது கரெக்டாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் வந்து இன்னொரு காயில் இதோட ரன்னிங் காயிலே மேலே உட்காந்துரும். இது வந்து 2 போல் மோட்டர். அதாவது வந்து 2 செட்டு உட்காரும். ஸ்டார்டிங்கில் 2ம் ரன்னிங்கில் 2மா உட்காரும். ரன்னிங் முதல்ல உட்கார வச்சுட்டு ஸ்டார்டிங்கை இது மேலே உட்கார வைக்க வேண்டிய வரும். ஆப்போசிட்டில் உட்காரும். இப்போ இதே மாதிரி தான் அடுத்த காயிலையும் திருப்பி உட்கார வச்சுக்கிங்க. இது மாதிரியான லெங்க்த்தான ஃபார்மில் தான் சுற்ற போகிறோம். 69 இன்ச்சு 69 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 65 சென்டிமீட்டர் வச்சு லெங்க்த்தில் சுற்ற போகிறோம். இப்போ இதோட விட்டம் பார்த்திங்கன்னா 69. அடுத்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 65 சென்டிமீட்டர். இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே உட்கார வைக்க போகிறோம். முதல்ல எப்படி உட்கார வச்சோமோ அதே மாதிரி தான் கீழே உட்காரணும். 1லேருந்து 8, 1லேருந்து 10, 1லேருந்து 12 அதே மாடலில் முதல்ல உட்கார வச்ச மாதிரி தான் திரும்பவும் உட்கார வைக்க போகிறோம். கீழே வீடியோ லென்த் ஆகுன்றதுனால இப்போ இதை நான் கட் பண்ணி திரும்ப ஸ்டார்டிங் காயில் போகிறது எப்படின்றத காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி முதல்ல நான் இறக்கணுன்னு அதே மாதிரி தான் திரும்பவும் இந்த காயிலும் இறக்க மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் உட்காரும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எதிரில் உட்காரும். முதல்ல எப்படி உட்கார வச்சிங்களோ அதே மாதிரி தான் இதுவும் உட்கார வைக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி அடுத்து ஸ்டார்டிங் காயில் போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே இறக்குங்க. இப்போ இது இறக்குனோடனே இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்டிங் காயில் வந்து இதில் இப்படி ஆப்போசிட்டு உட்காரும். பார்த்திங்கன்னா இதில் இப்படி பாதி பிடிச்ச மாதிரி, அதில் அப்படி பாதி பிடிச்ச மாதிரி மேல் பக்கம் ஒரு காயிலும் கீழ்ப்பக்கம் ஒரு காயிலுமா உட்காரும். இப்போ ரன்னிங் காயில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயில் இந்த பக்கம் உட்காரணும். இப்போ இந்த 6 காடியில் இந்த காயில் உட்காந்துருக்கு பாருங்கள். அதனால் இந்த 6 கேப்பை விட்டுட்டு அடுத்து 1லேருந்து 8ன்றத ஸ்டார்டிங் காயில் உட்கார வைங்க. இப்போ நம்ம முதல்ல எப்படி உட்கார வச்சோமோ ரன்னிங் காயில் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கணும். இப்போ இதிலேருந்து இப்படி உட்கார வைக்கணும். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி உட்கார வைங்க. 8 10 12 அப்படியே உட்கார வச்சுக்க வேண்டியது தான். ஆப்போசிட்டில் உட்கார வைக்க வேண்டியது தான். நீங்கள் ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு காட்டன் டேப்பை அடிச்சிருங்க. சில பேர் வந்து பேப்பர் டேப்பை வாங்கி அடிக்கிறாங்க, இந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணுறத. அந்த டேப் அடிச்சிங்கன்னா சீக்கிரம் எரிஞ்சிடும். அதனால் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரன்னிங் ஸ்டார்டிங் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து காட்டன், அதாவது காட்டன் துணியை வந்து ஒற்றை டேப் கிடச்சா பார்த்துங்க. இல்லைன்னா நார்மலாக மோட்டார் வெண்டிங் பண்ணுறதுக்கான காட்டன் டேப்பு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சுற்றிக்கிங்க. காட்டன் டேப்பை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இது மேலே ரன்னிங்கு அந்த ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கணும். ஏன்னா அந்த காயிலும் இந்த காயிலும் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிச்சுன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்படுத்திடும். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டேப்பு. இது வந்து காப்பர் துணியால், காட்டன் துணியில் கம் டைப்பு. இந்த டேப்பு தான் நம்ம வந்து இதில் ஒட்டிக்கணும். ஆனால் ஒன்று, இப்போ இதை நம்ம வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக காயிலுக்காக சும்மா பேப்பர் டேப்பை ஒரு கட்டு சும்மா லைட்டாக ஒரு சுற்றிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம காட்டன் டேப்பை ஒட்டிட போகிறோம். காட்டன் டேப்பை ஒட்டிட்டு தான் நம்ம ரன்னிங் காயில் இறக்கின பிறகு இந்த ஸ்டார்டிங் காயில் இறக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த ரன்னிங் காயில் கவர் பண்ணிடணும். காட்டன் டேப்பால் கவர் பண்ணிட்டு ஸ்டார்டிங் காயில் இது மேலே உட்கார வைக்கலாம். அதுக்காக நான் காட்டன் டேப்பு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2 பக்கமும் வந்து காட்டன் டேப்பை ஒட்டிட்டேன். இந்த மாதிரி காட்டன் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் காயிலுக்கு பிறகு இது ஸ்டார்டிங் காயில் மேலே உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காட்டன் டேப்பை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தா தெரியும், 2 பக்கமும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு பிறகு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சுக்கலாம். இப்போ இது ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் இருக்குது. அதாவது லெஃப்ட்டில் ஒரு பக்கமும் ரைட் சைடில் ஒரு பக்கமாக உட்காந்துருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி எதிரில் உட்கார வைக்கிறோம். இதை வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து ஆப்போசிட்டில் உட்கார வைக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம காயில் போட்டது இந்த 6 காடியை மறைச்சிருக்கும். எப்போவுமே ரன்னிங் காயில் பார்த்து இறக்கிருக்கோம் இல்லையா, இது 3 காடியை மறைச்சிடும், அது 3 காடியை மறைச்சிடும். இந்த 6 காடியை விட்டுட்டு தான் நம்ம 8வது காடியில் உட்கார வைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி ரன்னிங் காயில் உட்கார வச்சோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயில் உட்கார வைக்கணும். இப்போ இந்த பக்கம் உட்கார வைக்கிறோம், ரைட் சைடில் உட்கார வச்சிடுறோம். அப்படியே முதல்ல எப்படி நம்ம ரன்னிங் காயில் இறக்கணுமோ அதே மாதிரி தான் 1லேருந்து 8, 1லேருந்து 10, 1லேருந்து 12 இதே மாதிரி இறக்கிட வேண்டியது தான். இப்போ இது இறக்கியாச்சு. இது மில்லக்ஸை போட்டு கவர் பண்ணிடுவோம். நீங்கள் ரன்னிங் காயில் எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலையும் இறக்கணும். என்ன ரன்னிங் காயில் வந்து இப்படி ஆப்போசிட்டாக இருக்கும், ஸ்டார்டிங் காயில் இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் இறக்கிடுறோம். 1லேருந்து 8வது காடி. இதில் நீங்கள் காயில் இறக்கும்போது ஒரு விஷயம் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு மில்லக்ஸை வச்சு கூட இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். அடுத்த காயில் இறக்கும்போது இப்போ காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கோரில் இடிக்கும். அதனால் வந்து லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும். நம்ம வந்து கோரில் இடிக்காமல் இறக்கணும்னா ஒரு மில்லக்ஸை இறக்கலாம் முதல்ல, அதில் வழியாக இறக்கலாம். அது எப்படின்றத காட்டுறோம். இப்போ நம்ம இதை கனெக்ஷன் சைடு இந்த சைடு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கிறோம். ஏன்னா வந்து தெரியாது, காயில் போகிறது தெரியாமல் போயிடும் அந்த பக்கம் போகிறதுனால. இது கனெக்ஷன் சைடு. இப்போ நம்ம இது வந்து இப்படி சுகராக டைப்பில் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம திருப்பிட்டு தான் பண்ண போகிறோம். ஏன்னா கனெக்ஷன் போகிறது திரும்ப மடிப்பு வேண்டி தெரியாமல் போயிடும். அதனால் இப்படி திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இது 8வது காடியில் உட்காந்துது. 1லேருந்து 8, அதாவது முதல்ல என்ன ரன்னிங் காயில் 6 காடியில் உட்காந்துச்சு. இப்போ இருக்கிறது மீதி ஸ்டார்டிங் காயிலுக்கான காடி தான். இப்போ 1லேருந்து 8, அடுத்தது 1லேருந்து 10 இறக்கிடலாம். நம்ம ரன்னிங் காயில் இறக்குன மாதிரியே தான் இறக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 7mm மில்லக்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கோரோட சைஸுக்கு கட் பண்ணிக்கிறீங்க. அதாவது வந்து இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, உள்ள மில்லக்ஸை போட்ட பிறகு அதை வருதில் அகலம் அதோட கணக்குப்படி அந்த அகலத்துக்கு கட் பண்ணி இது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எந்த காடியில் இறக்க போகிறோமோ காப்பரை அந்த காடியில் இதை வந்து மடித்து வச்சுக்கிங்க. நமக்கு காயில் இறக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக. ஏன்னா கோரில் இடிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. டக்குன்னு உள்ளே இறக்கிடலாம். இப்படி வந்து இறக்கிடுங்க. கோருக்குள்ளே 2 பக்கமும் வச்சுக்கிங்க. எந்த காடியில் இறக்க போகிறீங்களோ அதில் வச்சுக்கிங்க. நீங்கள் வச்சுக்கிட்டு இது மாதிரி வச்சுட்டு காயில் ஈஸியாக அந்த மில்லக்ஸுக்கு இடையில் ஈஸியாக இறக்கிடலாம். மில்லக்ஸ் அப்படி நீக்கிட்டு காயில் வந்து வச்சிங்கன்னா டக்குன்னு உள்ளே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், காயில் வந்து எப்படி இறக்கிறத காட்டுற மில்லக்ஸ் வழியாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வச்சுட்டு மில்லக்ஸ் வழியாக நீங்கள் இறக்குறீங்க. 2 மில்லக்ஸையுமே நீக்கிக்கணும். நம்ம அதுக்கு இடையில் வச்சோம்னா நமக்கு ஈஸியாக தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மோட்டர்னால் கொஞ்சம் ஈஸியாக தள்ளிடலாம். இதில் நம்ம வைக்காமல் கூட தள்ளிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதில் வச்சு தள்ளுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த காடியில் அதேமாதிரி வச்சுட்டு
இதை இந்த பக்கம் அந்த 2 மின் லக்ஸையும் நீக்கிட்டு இதுக்கு இடையில வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் நமக்கு எந்த கோர்லேயும் வந்து உரசாது. இப்போ இந்த மாதிரி இறக்குனீங்கன்னா ஈஸியாக இறக்கலாம். அப்படியே உள்ளே இறக்கிட்டு அந்த மின் லக்ஸை வெளியே எடுத்துகிட்டு திரும்பவும் நமக்கு மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். இது வந்து கோரில் வந்து உரசாது, நைஸாக இறக்கிடுச்சா பாருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி கோரில் உரசாமலே கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக இறக்கலாம். கோரில் வந்து எங்கேயும் இடிக்காது. இது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இதை இறக்கிட்ட பிறகு நம்ம அந்த மின் லக்ஸை வெளியே எடுத்துகிட்டு அதை கவர் பண்ணிக்கலாம். நம்ம ரன்னிங் காயில் எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் காயிலையும் இறக்கணும். 1லேருந்து 8, 1லேருந்து 10, 1லேருந்து 12 மாதிரி மடித்து இறக்கிடுங்க. 3 மடிப்பு வைண்டிங். இது வந்து நம்ம வந்து காயில் சைஸ் வந்து 69 இன்ச்சு 9 சென்டிமீட்டர் வச்சோம் ரன்னிங்கில். 69 68 கூட வச்சுக்கலாம். 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் குறைச்சியாக வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 65 வச்சேன். 65 கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக உட்காந்துச்சு. இப்போ இது வந்து 35 சைஸை போட்டு சுற்றிருக்கோம் காப்பர். இப்போ நம்ம ரன்னிங் உட்கார வச்ச மாதிரி ஸ்டார்டிங்கை உட்கார வச்சுட்டு இதுக்கப்புறம் கனெக்ஷன் போடும்போது காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம கனெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா பின்பக்கம் வந்து கட்டை போட்டுரும். பின்பக்கம் கட்டை போட்டுட்டு முன்பக்கத்தை திருப்பி அதுக்கப்புறமா நம்ம கனெக்ஷன் போடலாம். கனெக்ஷன் சைடு போகிறதுக்கு முன்னாடி கட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பின்பக்கத்தை கட்டு போட்டுடலாம். இந்த காப்பர் ஒயர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் வந்து ஸ்டார்டிங்லேயோ எதுவும் வந்து லிங்க் இல்லாமல் அழகாக அந்த நம்ம டேப்பு காட்டன் டேப்பு ஓட்டணும் பாருங்கள், அதுக்கு அந்தாண்டவே வச்சுக்கோங்க. எதுவும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகாமல் பார்த்து கட்டு போடுங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று டச் பண்ணாலே அது வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம கட்டின காயில் வீணாகிடும். அதனால் வந்து கவனமாக காட்டன் டேப்பு ஓட்டி அதுக்கப்புறமா கட்டு போடுங்க. அது வந்து காட்டன் டேப்பு வந்து ஒட்டர் டைப் கிடைக்கும். அது கிடைச்சா பார்த்துங்க. இல்லைனா நார்மல் டேப்பு கூட நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா கட்டு போடுங்க. இந்த மாதிரி பின்பக்கத்தை வந்து கட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா கனெக்ஷன் சைடை திருப்பிட்டு கனெக்ஷன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே பின்பக்கத்தை வந்து கட்டு போட்டு முடிச்சுருங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடை வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து காயில் இறக்கும் போதே வரிசையாக இறக்கிருக்கணும். அதாவது ஆரம்பித்த முனையை ரைட் சைட்லையும் முடிக்கிற முனையை வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி எல்லா காயிலுமே இறக்கிருக்கணும். இப்போ நம்ம கனெக்ஷன் எப்படி போடுறதுன்னா, இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா அதிக காயில் இல்லை, 2 செட்டு தான். ஸ்டார்டிங்கில் 2, ரன்னிங்கில் 2 மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ஷன் லீடுக்காக வச்சுக்கிங்க. அந்த காயிலையும் வச்சுங்க. ஸ்டார்டிங் காயிலையும் எதிர்பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம ரைட் சைடில் இருக்கிறது எப்பவுமே லீடுக்காக கனெக்ஷனுக்காக வச்சுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த அந்த எதிரில் இருக்கிற காயிலையும் அதேமாதிரி இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் தான் வரும். அதனால் லெஃப்ட்டில் எதிரில் இருக்கிற காயிலையும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் இந்த முன்பக்கம் இருக்கிற காயில் லெஃப்ட் சைடு ஒன்றா ஆகிடுங்க. இப்படி ஒன்றா கொண்டு வந்து இது ரெண்டையும் ஒன்றாவே எனாமல் பண்ணிக்கிட்டு ஜாயிண்ட்டை போட்டு சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிவை ஏற்றுற மாதிரி முதல்ல ஒரு சிலிவை போட்டுங்க. இது ரெண்டையும் ஒன்றா ஆகிடுங்க. அதே மாதிரி கீழே ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் கீழே இருக்குது பாருங்கள். இது ரன்னிங் காயில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் ரைட் சைடில் எடுத்துங்க லீடுக்கு கனெக்ஷனுக்கு. லெஃப்ட் சைடுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எதிர்காயில் இருக்கிற லெஃப்ட் சைடையும் இது ரெண்டையும் ஒன்றா ஏனாமல் அன்னிக்கிட்டு ஜாயிண்ட் அடிச்சிருங்க. ஜாயிண்ட் அடித்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எப்பவுமே மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ணால் லைஃப் வரும். ஜாயிண்டில் வந்து பிரச்சனை கொடுக்காது. அப்படியே பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் எடுக்க முடியாது. இதில் வந்து ஒரு சிலிவை மாட்டிப்போம். சிலிவை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஏனாமல் பண்ணிக்கிட்டு ஜாயிண்ட்டை போட்டுடலாம். இதில் ஒரு சிலிவை போட்டுக்குவோம். 1ஆம் நம்பர் சிலிவை மாட்டிக்கலாம். 1ஆம் நம்பர் சிலிவு எதுக்குன்னா இது இந்த காயிலேருந்து அடுத்த காயிலுக்கு கிராஸ் பண்ணும்போது இங்கே உள்ளே இருக்கிற நம்ம ஸ்டார்டிங் காயில் இல்லையா அதில் வந்து டச் பண்ணக்கூடாது. அதுக்காக வந்து 1ஆம் நம்பர் சிலிவை இதில் குறுக்க இப்படி வச்சுருவோம். இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏற்றினா நம்ம அதில் வந்து 3ஆம் நம்பர் சிலிவை ஏற்றிக்கலாம், 2ஆம் நம்பர் ஏற்றிக்கலாம். இது மேலே கவர் பண்ணுற மாதிரி ஜாயிண்ட்டை போட்டுட்டு அதில் ஏற்றிக்கிற மாதிரி வந்து 2ஆம் நம்பர் சிலிவை இது கூடவே மாட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை ஜாயிண்ட் போட்டோடனே ஏற்றி மேலே விட்டுருக்கோம். அடுத்து நம்ம இதை முறுக்கிட்டு லைட்டாக அந்த மேலே இருக்க எனாமெல்லாம் வந்து நீக்கிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலிவை மேலே ஏற்றிக்கலாம். 3ஆம் நம்பர் சிலிவை ஏற்றிக்கலாம். இதையும் வந்து அது கூடவே மாட்டி வச்சுருங்க. அப்போ தான் வந்து திரும்ப ஏற்றுறது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இது தவறுதலாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த சைடில் 3ஆம் நம்பர் சிலிவை ஏற்றிட்டு இப்போ இது வந்து இப்படி ஜாயிண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எனாமலை நீக்கிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 1ஆம் நம்பர் சிலிவை ஏற்றி அது 2ஆம் நம்பர் சிலிவை இது மேலே ஏற்றிடலாம்.
இப்போ இதை எனாமலை நீக்கிடுவோம். எனாமலை நீக்கிட்டு சால்டிங் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணி. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில், அதாவது ஸ்டார்டிங்கில் லெஃப்ட்டில் 2 இருந்து பாருங்கள். இந்த காயில் லெஃப்ட் சைட்லேயும் அந்த அடுத்த எதிரில் இருக்கிற காயில் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிறத நம்ம இதை ஜாயிண்டில் ஏற்றிட்டோம். இங்கே கொண்டாந்து ஏற்றிட்டோம் ஜாயிண்டில். இது வழியாக இதை ஏற்றிருக்கோம். இதை வந்து நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு இந்த சிலிவை ஏற்றி விட்டலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 2 முனை தான் இருக்கும். இது 2மே லீடுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கலர் ஒயரை எடுத்துக்குவோம், ரன்னிங்கில் ஒரு கலர் ஒயரை எடுத்துக்கலாம். இப்போ ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி 2 லீடு தான் இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட்டுங்க 2 போயிட்டு பிறகு இது 2 லீடு தான் இருக்கும். இப்போ இது 2 இது ஒரு கலரில் போட்டுக்கலாம். ரன்னிங்க்கு ஒரு கலரும் ஸ்டார்டிங்கில் ஒரு கலருமா லீடு இப்போ இணைச்சிக்கலாம். நம்ம வெளி கனெக்ஷனுக்கு இந்த 4 ஒயருமே எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இதை நம்ம சால்டிங் பண்ணி பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதையும் ரெடி பண்ணிவிட்டு சால்டிங் ஒரே டைமில் பண்ணிக்கலாம். நான் வந்து எனாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட்டை போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கருப்பு ஒயரு, ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒயருமா போட்டுவிட்டேன். நீங்கள் எந்த கலர் ஒயர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கு தனி கலரும் ரன்னிங்கில் தனி கலருமா போட்டுங்க. அப்போ தான் ரன்னிங் ஸ்டார்டிங் கனெக்ஷன் கொடுக்கும்போது பிரச்சனை இருக்காது. அடுத்து நீங்கள் கனெக்ஷன் போடும்போது இதை கனெக்ட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் காயில் என்ன கலர்ன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. கெப்பாசிட்டி லைன் அதுக்கு வர மாதிரி லைன் போட்டுங்க. ரன்னிங் காயில் வந்து டைரெக்டாக கரண்ட் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ இதை நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்லாம் எங்கெங்கே நம்ம ஜாயிண்ட் போட்டோமோ ஜாயிண்ட் போட்டு அடுத்து இந்த லீடு கேன்சம் பாரு, இந்த ஜாயிண்ட்டையும் சால்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிலிவை ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் கட்டு போட்டுடலாம். எல்லா ஜாயிண்ட்லையுமே சால்டிங் பேஸ்ட்டை வந்து தடவி விடுவோம். அதுக்கப்புறமா சால்டிங் லெட்டு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சால்டிங் வச்சிடலாம். இது மாதிரி எல்லா ஜாயிண்ட்லையுமே வந்து சால்டிங் வச்சுட்டா நமக்கு அந்த கனெக்ஷனில் வந்து ஜாயிண்டில் எப்பவுமே பிரச்சனை இருக்காது. இது மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுமே சால்டிங் பண்ணிவிடுங்க. எல்லா ஜாயிண்ட்லையுமே சால்டிங் வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் சிலிவை ஏற்றிட்டு கட்டு போட வேண்டியது தான். இப்போ நம்ம இதை சிலிவை ஏற்றியாச்சு. அப்படியே இதை வச்சு கட்டு போட்டுற வேண்டியது தான். இப்போ இது கனெக்ஷன் லீடு வெளியே வந்துடும். ரன்னிங்கில் வந்து மஞ்சள் ஒயரும் ஸ்டார்டிங்கில் கருப்பு ஒயரமாக போட்டுவிட்டேன். இப்போ இதை வச்சு அப்படியே கட்டு போட்டுற வேண்டியது தான். முதல்ல நூலை வரிசையாக கட்டிகிட்டே வாங்க. லூஸில் போட்டுக்குங்க. லூஸ்லேயே வந்து கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம் இருக்குமா. வரிசையாக நூலை கோர்த்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டே வாங்க. கட்டை கரெக்டான ஷேப்பில் வச்சுக்கிட்டே தட்டி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கட்டு இறுக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த கட்டை இருக்கும்போது டைட் பண்ணும்போது கரெக்டான இடத்துல ஒயரை வச்சு அதுக்கப்புறமா கட்டை இறுக்கிட்டே வாங்க. கட்டை டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிட்டிங் பண்ணுறீங்க பாருங்கள், ஹோல்ஸ் தெரியுதா பாருங்கள். இது வந்து நமக்கு இது இடிக்காமல் கரெக்ட் பண்ணி உள்ள காயில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா திரும்ப நம்ம போல்ட்டை போடும்போது இடிச்சிடானா காயில் வந்து வீணாக்கிடும். அதனால் வந்து இதை நேர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வார்னிஷை ஊற்றலாம். இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்க. நம்ம உள்ளே போட்டுக்கிற மின்லக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு மட்டம் படுத்திட்டு அதுக்கப்புறமா வார்னிஷை ஊற்றி ஃபிட் பண்ணிங்க. இதை வந்து கரெக்டாக அழுத்தம் கொடுத்துங்க. எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷிங் பண்ணிங்க. அடுத்து இந்த போல்ட்டை ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல வந்து இடிக்காமல் பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றிக்கிங்க. வார்னிஷை ஊற்றி காஞ்ச பிறகு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.